தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கோம். திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்திருப்பதற்கான காரணம் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் ஒரு சில இடங்களில் இந்த மெடிக்கல் உபகரணங்கள் பற்றாக்குறையாக இருந்தது. இந்த செய்தி அறிந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக திண்டிவனம் தொகுதி சார்பாக நம்ம திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் உதவி செய்யணும் என்ற அடிப்படையில் நம்ம ஐவி ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாண்டு நம்ம திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஐவி ஸ்டாண்டு இந்த பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுபோல் குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாண்டை பயன்படுத்துவாங்க. அதற்காக தான் தற்போது திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு நம்ம வந்திருக்கோம். தற்போது மருத்துவர்களெல்லாம் சந்தித்து அந்த ஸ்டாண்டை நம்ம கொடுக்க இருக்கோம். இந்த காணொலியில் அது சம்மந்தமாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், வாருங்கள் பார்க்கலாம். முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணுற மேடம் ஒரு 10 டேஸில். அது பொதுவாக எள்ள வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. நாங்கள் அதை சிஎம்ஓ டிசைட் பண்ணிட்டு அது எந்த இடம் இல்லை அதெல்லாம் ரெடி பண்ணி அது நாங்கள் ரூமில் ஆட் பண்ணிட்டு அதான் கேட்கேன். ஆமாங்க மேடம், அப்படி அதுதான் கேட்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் ரோட்டில் போகிறவங்க எல்லாமே பயன்படுத்துறாங்க. எனக்கு கேம்ப் செய்யறது நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணுறோம். அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் என்ன கஷ்டமாயிடும். நம்ம ஏதோ பற்றாக்குறையாக இல்லை மேடம், அவங்க அதுக்குள்ள நீங்க நம்ம எங்க வைக்கிறது பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் சரி மேடம், ஓகே. நான் பேசிட்டு எழுதுங்க. எழுதி கொடுத்துறேன். நம்ம எழுதா அது இங்கே வந்து எழுது. ஹாஸ்பிட்டலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக டொனேஷன் வந்துருக்குறேங்க ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டு எது கொடுக்குறேன்னாக்கா ஏழைங்களுக்கு குளுக்கோஸ் ஏறவோ ரத்தம் ஏற்றவோ அது பயன்படக்கூடியது. அதனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்கே டொனேட் பண்ணுறதுக்கு வந்திருக்குறாங்க. இது ஏழைங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த மெடிக்கல் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்துருந்தோம். அதை தான் நீங்கள் காணொலியாக நீங்கள் பார்த்துருந்தீங்க. குறிப்பாக மருத்துவர்கள் எல்லாம் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த இரத்த தான முகாமெல்லாம் நடத்துகிறீங்க, தொடர்ந்து நீங்கள் இந்த பணியை செய்கிறது பாராட்டுதலுக்குரிய விஷயம் என பாராட்டியிருந்தாங்க. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பணியை நீங்கள் மென்மேலும் செஞ்சுட்டே இருங்கன்னு சொல்லிட்டு தங்களது பாராட்டுகளை தெரியப்படுத்தி நாம் தமிழர் கட்சி உறவுகளை வாழ்த்தியிருந்தாங்க. அதே போல் இப்போ தற்போது மருத்துவமனைக்கு
தேவைப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் பகிர்ந்திருந்தாங்க. அதையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்கோம். தொடர்ந்து மக்கள் பணியில் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டுருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுக்கு நாங்கள்லாம் பெருமைப்படுறோம். ஏன்னா ஈழத்தில் வந்து நம்ம உறவுகள் வந்து ரத்தம் சிந்தி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரத்தம் கொடுத்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம் உறவுகளை வந்து பாதுகாக்கிறோம். இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகளிலும் பேசும் பொருளாக இருக்குது. குறிப்பாக மருத்துவர்கள் இந்த செய்தியெல்லாம் அறிந்து எங்களை பாராட்டுனதை நீங்கள் காணொலியாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்து தொடர்ந்து இது போல் பல நல்ல செயல்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.